இப்போ நீங்கள் பிசி பில்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு 2025ஓட பிகினிங் அண்ட் மிட் ஆஃப் த இயருக்கு இந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு என்ன பிசி பில்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். அண்டு இது வந்துட்டு டெஃபினெட்லி ஹை அண்ட் பிசி பில்டுக்கான இது கிடையாது. ஒரு ஆவரேஜ் மிட்ரேஞ்ச் பட்ஜெட் பிசி பில்டை பற்றி தான் நம்ம வந்துட்டு இப்போதைக்கு பார்க்க போகிறோம். டாப் அண்ட் சீரீஸ் எதுவுமே இருக்காது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு நீங்கள் இந்த வீடியோவில் எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறீங்க. அது நான் டேரெக்டாக சொல்லிடுறேன். என்னென்னா ஒரு ப்ராக்டிக்கலான பிசி பில்ட் பண்ண போகிறோம். ப்ராக்டிக்கல் ஃபார் கேமிங் பிசி. ஓகேவா? ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்துட்டு ஒரு பிசி என்தூசியாஸ்ட்டாக இருந்தேன்னா நீ வந்துட்டு இருக்கிறதுலையே டாப் எண்ட் இது தான் வாங்கணும், 4090 வச்சுருக்கணும், அப்புறம் Ryzen 9 இல்லை த்ரெட்ரிப்பர் அந்த மாதிரி இது வச்சுருக்கணும், சர்வர் கிரேடுக்கு சொல்லுவானுங்க. ஏன்டா எதுக்குடா? நம்ம வந்துட்டு ஆவரேஜாக ஒரு பிசி பில்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன காம்பனன்ட்ஸ் தேவை அப்படின்ற மாதிரி நான் இப்போ லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ உங்கள் பட்ஜெட் வந்துட்டு ஒரு 70,000 to 80,000 அந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஆவரேஜான பிசி பில்ட் பண்ணலாம். இது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன்ஸு. மேபி கொஞ்சம் கூட குறைய ஆகலாம். பட் அது லாஸ்ட்டாக வேல்யூ என்னன்னு பார்ப்போம். இப்போதைக்கு இன்டெல்லில் இருக்கிற 14th ஜென் அந்தளவுக்கு நிறைய பஞ்சாயத்து வருது, பிரச்சனை வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்துட்டு சிம்பிளான ஒரு ப்ரொஃபைல் சேஞ்ச் பண்ணாலே சரியாயிடும். பட்டு இன்டெல் போகிறத விட என்கிட்ட பர்சனலாக கேட்டிங்கன்னா ஐ லீன் மோர் டுவர்ட்ஸ் டீம் ரெட். ஸோ ஏஎம்டி வந்துட்டு சூஸ் பண்ணுறோம். ஒரு மீட்டியர் கேமிங் பிசி பண்ணுறீங்கன்னா ஜென் 5 இஸ் பிளென்டி கேப்பபிள். சிபி இன்டென்சிவாக இருக்க டாஸ்க்கும் பண்ணுவீங்க அப்படின்னா வந்துட்டு Ryzen 7 இஸ் மோர் தென் இனஃப். Ryzen 7லேயுமே வந்துட்டு நீங்கள் அப் டு கரண்ட் ஜென் 9 தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். இன்ஃபேக்ட் நான் என் பிசியில் யூஸ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா Ryzen 7 செகண்ட் ஜென் 2700X தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வாங்கிறதுனாலுமே வந்துட்டு ஐ வில் சஜஸ்ட் 5th ஜென் மோர் தென் அஃப் லைக் AM5 மதர் போர்டில் AM5 சாக்கெட் இருக்க சிப்செட் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சர் ப்ரூஃபாகவும் இருக்கும். ஸோ AM5 சாக்கெட் இருக்க ஒரு AMD சிப்செட் வாங்குறீங்க. ஆக்சுவலாக போர்டு சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் என்ன பிசி கேஸு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றதும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு காம்பேக்டாக சின்னதாக வந்துட்டு ஒரு பிசி பில்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஐடிஎக்ஸ் ஃபார்ம் ஃபேக்டர் இதுவே கேஸஸே கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லையா, நீங்கள் வந்துட்டு ஒரு ஆவரேஜ் டு நார்மல் ஒரு பிசி பில்ட் பண்ணுறீங்கனாலே மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு மைக்ரோ ஏடிஎக்ஸ் அப்புறம் இஏடிஎக்ஸ்னு இருக்கும். இஏடிஎக்ஸ்னு என்னதுன்னா வந்துட்டு எக்ஸ்பேண்டட் ஏடிஎக்ஸ் மதர் போர்டு. இந்த டைமில் வந்துட்டு ஃபேமஸாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஏடிஎக்ஸ் தான். அதுதான் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் கம்பேரிட்டிவ்லி நார்மல் ஏடிஎக்ஸ் போர்ட்ஸை விட உங்களுக்கு மைக்ரோ ஏடிஎக்ஸில் வந்துட்டு கொஞ்சம் மேனுஃபேக்சரிங் சீப்பராக இருக்கும். அதனால் உங்களுக்கு வேலையுமே வந்துட்டு அது கொஞ்சம் சீப்பராக இருக்கும். ஸோ அந்த மைக்ரோ ஏடிஎக்ஸ் போர்டு ஜென்ரலான பிசி பில்டுக்கு நான் சொல்லுவேன். இப்போ ஸ்பெசிஃபிக் ஒரு ரீசெண்டாக கூட இவங்க வீடியோ போட்டிருப்பாங்க, A2Dயில் இவர் வீடியோ போட்டிருப்பார். அதில் ஒரு ட்ரேடிங்கான பிசி பில்ட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐடிஎக்ஸ் பில்டு. இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப சின்ன போர்டாக தான் இருக்கும். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு காம்பேக்டான இதில் ஒரு குட்டி ஸ்பேஸில் டிஸ்க்ளோஸ்டாக அப்படியே ஒரு ரொம்ப ஃப்ளாஷியாக இல்லாமல் அப்படியே நார்மலாக ஒரு பிசி பில்ட்னால் அந்த மாதிரி ஐடிஎக்ஸில் பண்ணலாம். பட் என்ன கேட்டிங்கன்னா வந்துட்டு வைட்லி அவைலபிள் நிறைய கம்பேட்டபிலிட்டி இருக்கிறது பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஏடிஎக்ஸ் மதர் போர்ட்ஸு. ஸோ மைக்ரோ ஏடிஎக்ஸ் மதர் போர்ட்ஸ் சூஸ் பண்ணலாம். அண்ட் அந்த மதர் போர்டில் வந்துட்டு உங்களுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்து வைஃபையா ப்ளூடூத் அதெல்லாம் வேணுமா எக்ஸ்ட்ராவா பில்ட்டுனா, இல்லை நான் டாங்கல் போட்டுக்குவேன், இல்லைனா டேரெக்டாக நான் இது ஈத்தர்நெட்டை யூஸ் பண்ணிக்குவேன் அப்படின்னா அது தேவையில்லை. ஸோ வந்துட்டு கேஸை சூஸ் பண்ணியாச்சு. கேஸை வச்சு நம்ம போர்டுமே சூஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ரேம் சூஸ் பண்ணோம். என்ன கேட்டிங்கன்னா பர்சனலாக ஏஎம்டிக்கு மல்டி சேனல் மெமரி பயங்கரவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு ஏஎம்டி ஒர்க்ஸ் மோர் எஃபிஷியன்ட்லி ஆன் மல்டி சேனல் மெமரி. ஸோ அது வந்துட்டு பயங்கர எஃபிஷியண்ட்டாக இருக்கும் கம்பேர்டு டு நார்மல் சிங்கிள் சேனல் மெமரியோட. ஸோ என்ன இப்போ கேட்டிங்கன்னா 16 GB இஸ் பிளென்டி குட். நீங்கள் வந்துட்டு ஒரு மிட்ரேஞ்ச் பிசி பில்ட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஹையர் எண்ட் போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு 32 GB போயிடுங்க. அதுக்கு அடுத்து வந்துட்டு ஸ்டோரேஜ் மீடியா. ஓஎஸ்க்கு மட்டும் நீங்கள் எஸ்எஸ்டிஸ் போட்டிங்கனாலே மோர் தென்
பர்சனலி என்ன கேட்டிங்கன்னா ஓஎஸ்க்கு மட்டுமே எஸ்எஸ்டிஸ் போட்டாலே போதும். உங்களுக்கு இப்போ நீங்கள் ரெகுலராக வந்துட்டு ஒரு வீடியோ எடிட்டராக இருக்கீங்க, கான்டென்ட் க்ரியேட்டராக இருக்கீங்க, உங்களுக்கு அடிக்கடி ஃபைல்ஸ் மாற்றணும், டக்குன்னு எனக்கு குயிக்காக நடக்கணும் அப்படின்னா அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ்டிஸே போடலாம், பிரச்சனை இல்லை. பட் லாங் டேர்மாக ஸ்டோர் பண்ணுறீங்க ஒரு ஃபைலை, சும்மா அது பாட்டுக்கு இருக்கும், கேம் எல்லாம் வந்துட்டு அப்படியே நம்ம டவுன்லோட் பண்ணி வைப்போம், அது பாட்டுக்கு இருக்கும் அப்படின்னா நார்மல் அந்த மேக்னெட்டிக் டிஸ்க் இருக்க ஹார்ட் டிரைவ்ஸே யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு அது வந்துட்டு உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி பயங்கர சீப்பராக வரும். என்ன கேட்டிங்கன்னா பூட்டிங்க்கு ஒரு 512 GB ஒரு 256 GB ஓஎஸ் இருக்கா அந்த பார்ட்டிஷனுக்கு இஸ் plenty good, மோர் தென் enough. கேம்ஸ் எல்லாம் வைக்கிறீங்கன்னா வந்துட்டு ஒரு 1 TB இல்லை 2 TB ஹார்ட் டிஸ்க்கு. நிறைய கேம்ஸ் விளையாட மாட்டேன், ஒரு நார்மலாக குட்டி குட்டி கேம்ஸ் தான் விளையாடுவேன்னா 1 TB இஸ் மோர் தென் enough. இல்லை கொஞ்சம் ஹையர் இதுவாக விளையாடுவீங்கன்னா ஒரு 2 TB ஹார்ட் டிஸ்க் இஸ் plenty good. உங்களுக்கு மோர் தென் enough. நிறையா வந்துட்டு வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரினா 2 TB ஹார்ட் டிஸ்க்கு வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த இடம் தான் தெரியல இடம், மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்துட்டு கிராஃபிக் கார்டு. இங்கே தான் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்துட்டு இருக்கிறதுலே பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டு கிராஃபிக் கார்டாக வாங்கணும், அப்போ தான் வந்துட்டு அப்ளிகேஷனுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும், ஸோ நம்ம வந்துட்டு 4090 இறக்குறோம் அப்படின்ட்டு இது பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் என்ன கேட்டிங்கன்னா மிட்டியாக இருக்குது, ஓவர் கில் தான். ஸோ 4090லாம் வந்துட்டு நீங்கள் ஒரு வீடியோ கிரியேட்டர் கேம்ஸுக்கு ஆப்வியஸாக நல்லா தான் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஏஐ அப்ளிகேஷன்ஸ்க்கு அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஒரு எடிட்டிங், மோஸ்ட்லி இந்த ஜிபியூ இன்டென்சிவ் டாஸ்க்காக இருக்கும்ல கேமிங் தவிர, ஸோ அந்த மாதிரி இருக்க அப்ளிகேஷன்ஸ்க்கெலாம் வந்துட்டு நீங்கள் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டு போகலாம். ஒரு என்டர்பிரைஸ் அப்ளிகேஷனுக்குலாம் ஆப்வியஸாக 4090 இஸ் அ நோ பிரெய்னர். பட் நீங்கள் நார்மலாக கேமிங் தான் பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு 4060 Ti 4070 Ti வந்துட்டு போகலாம். பட் அகெயின் ப்ரைஸ் பொறுத்து வந்துட்டு உங்களுக்கு இதுவும் மாறும். இப்போ பட்ஜெட்டு ரொம்ப பெரிய கன்ஸ்ட்ரெயினாக இருந்துச்சுன்னா 30 சீரீஸ் கிராஃபிக் கார்டே போகலாம். உங்களுக்கு அதுவுமே வந்துட்டு plenty கேப்பபிள் தான், வந்துட்டு 4K கேமிங்குமே பண்ணும். பட் 1440p கேமிங் வந்துட்டு சூப்பராக பண்ணும். ஸோ 2K கேமிங்லாம் வந்துட்டு நல்லாவே பண்ணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற கிராஃபிக் கார்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் டீம்ரெட் பொறுத்த வரைக்கும் என்கிட்ட அவ்வளோவா சஜஷன்ஸ் இல்லை. பட் டீம்ரெட்டில் வந்துட்டு நீங்கள் 7800 போகலாம், இல்லை 7700 GPU போகலாம். என்ன கேட்டிங்கன்னா பர்சனலி 4060 Ti இல்லை 4070, அப்படி இல்லைனா 3070 Ti போகலாம். உங்களுக்கு பட்ஜெட் வந்து பெரிய கன்ஸ்ட்ரெயினாக இருக்குது அப்படின்னா அப்படின்ற பட்சத்தில் ஓகேவா. 3070 Ti அதெல்லாமே வந்துட்டு plenty கேப்பபிளான கார்டு தான். வீடியோ மெமரி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் 40 சீரீஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 16 GB வீடியோ மெமரி வரும். அது ஒரு சில இடங்களில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்லாம் ரன் பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பவர் சப்ளை. ஸோ பவர் சப்ளை வந்துட்டு மிட்ரேஞ்ச் பிசி பில்டுக்கு 700 to 750 watts இஸ் ஓகே, ப்ரிட்டி குட். பட் ஒரு 800 watts பவர் சப்ளை, 800 to 850 watts பவர் சப்ளை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அகெயின் டிபெண்டிங் ஆன் யுவர் பட்ஜெட் நீங்கள் கூட குறைச்சிக்கலாம். அண்ட் பவர் சப்ளை வந்துட்டு இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கு 150 அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரீதிங் ரூம் இருக்கும். அண்டு அகெயின் 800ங்கிறது நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பவர் சப்ளை தான். ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு கூலர்லாம் வந்துட்டு என்ன கேட்டிங்கன்னா பர்சனலி நீங்கள் ஏஎம்டி சிப்செட் போடுறீங்கன்னா வந்துட்டு ஐ வில் சஜஸ்ட் ஒரு ஸ்டாக் ஏஎம்டி கூலர் யூஸ்ட் மார்க்கெட்ஸில் நிறையா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டாக் கூலர் வாங்கி போட்டுக்கலாம். மோர் தென் எனஃப், அது அழகாக ஹேண்டில் பண்ணும். அப்படி இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு குவையட்டாக இருக்கணும், ரூம் வந்துட்டு நான் பிசி யூஸ் பண்ணுறப்ப எனக்கு சைலண்ட்டாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரினா லிக்விட் கூலர் போட்டுக்கலாம். இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. பட் அது இந்தியாவில் வைட்லி அவைலபிளாக இல்லை, ரொம்ப கம்மி பேர் தான் பண்ணுறாங்க. கஸ்டம் கூலிங் லூப்பு, அது வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே குவையட்டாக இருக்கும். அந்த கலர் டியூபாக போகும்ல, அந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்துட்டு கஸ்டம் கூலிங் லூப்பு. பட் இந்தியாவில் அது அவ்வளோ வைடாக வந்துட்டு அவைலபிளாக இல்லை. ஒரு சில ஹோல்சேல் வெப்சைட்ஸ்லேருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுற மாதிரி வரும். இப்போ வந்துட்டு பர்சனல் ஒப்பீனியன் டீம். ஸோ என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, நான் சொன்னது எல்லாமே வந்துட்டு நீங்கள் வாங்குறப்போ யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஏஸ்தட்டிக்ஸ் முக்கியமாக இல்லை பர்ஃபார்மன்ஸ் முக்கியமாக அப்படிங்கிறது. இப்போ என் பர்சனல் ஒப்பீனியனில் கேட்டிங்கன்னா வந்துட்டு எனக்கு ஏஸ்தட்டிக்ஸ் ஓரளவு இருக்கணும். பின்னாடி பார்க்காதீங்க, அது வந்துட்டு நான் ரொம்ப நாள் முன்னாடி பில் பண்ணது. ஸோ அப்போ வந்துட்டு எனக்கு ஏஸ்தட்டிக் அப்படின்ட்டு நான் நிறைய RGB இருக்கிறதா வாங்கி போட்டேன். பட் ஏஸ்தட்டிக்ஸ் உங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லைன்னா
ஒரு லோவர் டு லோவர் மிட் ரேஞ்சு கேஸே வாங்கி போடுங்க. அதுலேயே ஆர்ஜிபி ஃபேன்ஸ் வரும். அண்ட் ரேம் ஸ்டிக்ஸ்லாம் நீங்கள் போடுறப்போ நான் ஆர்ஜிபி ரேம் ஸ்டிக்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ரிப்ஜாஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே பாப்புலரான ரேம் ஸ்டிக்ஸு. அண்டு ஆர்ஜிபி இருக்க ரேம் ஸ்டிக் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு சேவ் பண்ணலாம். அதே மாதிரி வந்துட்டு கூலர்லேயும் ஆர்ஜிபி அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லாவே சேவ் பண்ணலாம். ஜிபியூலையுமே வந்துட்டு ஆர்ஜிபி அவாய்ட் பண்ணிங்கன்னா நல்லாவே சேவ் பண்ணலாம். ஆர்ஜிபி அவாய்ட் பண்ண முடியாத பட்சத்தில் எது உங்களுக்கு சரின்னு படுதோ அந்த மாதிரி ஜிபியூ பர்ச்சேஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஜிபியூஸ் அது வந்துட்டு யூஸ்டு ஜிபியூவாக இருந்தாலும் சரி, புதுசாக இருந்தாலும் சரி, எதுனாலுமே வாங்கிடுங்க. பட் யூஸ்டுனால் வந்துட்டு நீங்கள் ஐயோ அவன் வந்துட்டு மைண்ட் பண்ணியிருப்பான், அதெல்லாம் வந்துட்டு சரியாக இருக்காது, யூஸ்டு அதெல்லாம் போவேணாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா லைனஸ் டெக் டிப்ஸ்னு ஒரு யூடியூபர் இருக்கார். அவர் வந்துட்டு இந்த மித்தை டெஸ்ட் பண்ணியிருக்காரு. என்னென்னா வந்துட்டு மைனிங் ரிக்ஸில் இருக்க ஜிபியூஸ் கண்டினியூஸாக ரன் ஆன ஜிபியூஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் தராது, அந்தளவுக்கு வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு மித்து இருந்துச்சு. அந்த மித்தை வந்துட்டு அவர் பிரேக் பண்ணுன்றதுக்காகவே அந்த ஜிபியூஸ் எல்லாம் வாங்கி அவர் டெஸ்ட் பண்ணி அதில் வந்த ரிசல்ட்ஸில் இன்ஃபேக்ட் அந்த ஜிபியூஸ் கம்பேரிட்டிவ்லி ஒரு சில ஸ்டோர் பாட் பிராண்ட் நியூ அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஜிபியூஸை விட பெட்டராக பர்ஃபார்மே பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அகெயின் ஒரு ட்ரஸ்டடான சோர்ஸு. இப்போ வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவல்கிட்ட வாங்குறீங்க ஒரு யூஸ் ஜிபியூ அப்படின்னா வந்துட்டு கண்ணை மூடிட்டு வாங்கலாம், ஏன்னா அதில் அந்தளவுக்கு இஷ்யூஸ் இருக்காது. பட் என்டர்பிரைஸில் இருந்து ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கேலில் வந்துட்டு அப்படியே இந்த பாக்ஸாக கொட்டி வச்சுருப்பானுங்க OLXல, அந்த மாதிரி ஜிபியூலாம் வாங்குறீங்கன்னா யோசித்து பார்த்து வாங்குறது பெட்டர். மிட் ரேஞ்ச் டு ஹையர் மிட் ரேஞ்ச் பிசியே வந்துட்டு நீங்கள் அழகாக ஒரு 70,000 to 90,000 சூப்பராகவே பில் பண்ணிடலாம். பிசி நிறைய பில் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்துட்டு ஓனாக பில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு எப்படி சொல்கிறது, இந்த இந்தியாவில் இந்த பிசி பில்டிங் மார்க்கெட்டுங்கிறது வந்துட்டு என்தூசியாஸ்டாக இருக்கவங்க அந்த மாதிரி இருக்கவங்களாம் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இது ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி, அதே மாதிரி வந்துட்டு ஒரு குட்டி கைடாகவும் இருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். ஐ ஹோப் திஸ் கண்டென்ட் வாஸ் ஹெல்ப்ஃபுல். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்ன பாய்.